Hello friends, welcome back to our channel Friendly Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம் friends. எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா Prestige Clip-on pressure cooker. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் காட்டுற இந்த Prestige Clip-on pressure cooker பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான அதே சமயம் நியூ டிசைன்ல வந்திருக்கிற pressure cooker. நான் இந்த குக்கர் சூஸ் பண்ண மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அலுமினியம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர ப்ரெஷர் குக்கர் வாங்கணும் அப்படின்றதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதுதான் குக்கரோட டிசைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதில் 3 லிட்டர்ஸ் அளவும் வருது. ப்ளஸ் இதில் வந்து அவுட்ரு கோட் பிளாக் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ப்ராடக்ட்டை நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து ஏற்கனவே ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ண சொல்ல தான் நம்மளுக்கு அதோட உண்மையான ரிசல்ட் என்னன்றது தெரியும். நம்ம பார்த்தோன்னே இது நல்லாயிருக்கு, இந்த ஃபீச்சர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணோன்னா அதுதான் கரெக்ட் ரிசல்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ குக்கர் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த குக்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பண்ணியிருக்காங்க. இதோட மூடி பார்த்திங்கன்னா வழக்கமான குக்கரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது 2 சைட்லேயும் லாக் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம குக்கரில் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி லாக் ஓப்பன் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு இப்படி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஓப்பன் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஜோனில் இந்த குக்கரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட மூடி பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டான மூடிங்க. இது பாருங்கள், இப்போ லாக் ஆகிட்ட பிறகு குக்கரை தூக்கினா கூட அந்த குக்கர் கீழே விழலை, அந்தளவுக்கு டைட்டான லாக். இது மூடி வந்து செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால உங்களுக்கு வெயிட் நல்லாவே தெரியுது. அடுத்து இதோட பாட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக் பாட்டம் ப்ரெஷர் குக்கர். இந்த பாட்டம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம். நல்லா திக்கான பாட்டமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இண்டக்ஷன் இல்லை ஸ்டவ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாகவும் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த குக்கர் லிட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாப் ஒன்று சென்டராக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அடுத்து இங்கே மெயினான விஷயம் ப்ரெஷர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் நம்ம ப்ரெஷர் உள்ளே இருக்கும் பொழுதே நம்ம தெரியாமல் அவசரப்பட்டு திறந்துருவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே ப்ரெஷர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டு திறந்தாலும் அது ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உள்ளே கொடுத்துருக்கிற வார் பாருங்கள், கேஸ்கெட் சொல்லுவாங்க. இந்த கேஸ்கெட் வந்து ரொம்ப குவாலிட்டியான கேஸ்கெட்டாக தான் இருக்குது. இதோட டிசைனும் மற்ற குக்கரை கம்பேர் பண்ணும்பொழுது யூனிக்காக தான் தெரியுது. இப்போ ப்ரெஷர் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உள்ளே வந்து ரைஸ் வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக எல்லா குக்கருமே வைக்கிற அளவு தான் நம்ம இதுலேயும் வைக்க போகிறோம். நம்ம ரைஸ் வச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு ப்ரெஷர் இண்டிகேட்ரு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரீம் அந்த பக்கம் இருந்து வர வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் இண்டிகேட்ரு கீழே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ரெஷர் இண்டிகேட்ரு மேலே வந்துருச்சுன்னா, அதை பாருங்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு இந்த சைடு ஸ்ட்ரீம் வந்து நின்றுட்டு நெக்ஸ்ட்டு சைடு இப்போ ப்ரெஷர் வந்து விசிலுக்கு போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு விசில் வர ஆரம்பிக்கும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்பொழுதும் இதே ஃபார்மேட் தான். இதில் இன்னொரு சின்ன ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசில் வரும்பொழுது கண்டிப்பாக எக்ஸஸ் வாட்டர் கொஞ்சம் வெளியே வரும். அந்த வாட்டர் வந்து மூடி மேலே பட்டு அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு, அது கலெக்ட் ஆகிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வாட்டர் கலெக்ட் ஆகிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா குக்கர் கூட ஒரு 2 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா குக்கர்லையுமே நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் மேலே ரைஸ் எதனா பாயில் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அழகான கிளாஸ் லிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் சமைச்சு முடித்த பிறகு நீங்கள் குக்கர் லிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் லிட்டை போட்டு அப்படியே டைரெக்டாக டைனிங் டேபிளில் நீங்கள் வச்சு சர்வ்
பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் மூடி இருக்குது இல்லைங்களா, இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடுவில் இருக்க அந்த நாபை தான் டச் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது ரெண்டுமே செய்யணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்பொழுது பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்தளவுக்கு குக்கர் ஹீட்டாக இருக்காது. ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது என்ன தான் ப்ரெஷர் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதை தொடும்பொழுது அந்த ஹீட் வந்து உங்கள் கைக்கு அண்டுது. நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக திறக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா ஒரு துணி வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லிட்டு வந்து செம ஹெவியான லிட்டுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஹெவி லிட் இருக்கும் பொழுது வயசானவங்க இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வித குக்கர்லேயும் இருக்கிற சேம் ஃபீச்சர் தான். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இண்டிகேட்டரும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக லுக்காக இருக்கிற அந்த டிசைனும் தான் இதில் இருக்க ஹைலைட்டே. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம், அதுக்கு வர்த்தான ப்ராடக்ட் தான் இது. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4020 இதில் கொடுத்துருக்க எம்ஆர்பி. பட் ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3015. இது கண்டிப்பாக வர்த்தான ப்ரைஸ் தான். நான் நெட்டில் செக் பண்ணும் பொழுது கூட 3200 ரேட்டில் தான் இருந்துச்சு, அதை விட கம்மியாக எங்குமே எனக்கு கிடைக்கல. இந்த ப்ரெஸ்டீஜ் கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பர்சனலாக யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் பிடிச்ச குக்கராக இது இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃப்ரெண்ட்லி விலாக்ஸ் தமிழ்.